ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் அந்த மாதிரி பேசுனது தப்பு தான். இந்திய அணி ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உண்மையாக உலகில் மிக மிக ஆபத்தான அணி இந்தியா தாங்க. இந்திய அணியை பார்த்தா உண்மையாக பயமாக இருக்குது. அவங்க T20 வேர்ல்டு கப் வெற்றி பெற்றதுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். எங்கள் தோல்விக்கு இது தாங்க காரணம், இவங்க தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மனம் உடைந்து, இந்த தோல்வியிலேருந்து என்னால் ஏந்துக்கே வரைய முடியாதுங்க, திரும்பி வரைய முடியாது என்னால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பத்திரிகை சந்திப்பில் பேசியிருக்காருங்க நியூசிலாந்து அணியோட கேப்டன் மிச்சல் சாந்தனர். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி ரசிகரிடம் மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்டார், ஏன் என்ன ஒரு தோல்விக்கு என்ன காரணம் சொன்னாருன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, மிச்சல் சாந்தனர் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்த தோல்வி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்றுக்க முடியாத தோல்வி தாங்க நான் நினைக்கிறேன். ஒரு T20 வேர்ல்டு கப் ப்ரெஷர் இல்லாமல் இந்திய அணி 250 ரன் அடிக்கிறாங்க. உண்மையாக அப்போவே எங்களுக்கு மனம் விட்டு போயிடுச்சுங்க. எங்கள் அணி பந்து வீச்சாளர்கள் உண்மையாக நல்லா தான் பண்ணாங்க. ஆனால் இந்திய அணியோட பேட்டிங் ரொம்ப ரொம்ப டெப்த் சூப்பராக இருக்குது. அதுவும் முக்கியமாக அபிஷேக் சர்மா அவர் இந்த மேட்ச் ஆடுவார்னு சொல்லிட்டு நாங்கள் கணிச்சோம், கரெக்டாக ஆடிட்டார். சஞ்சு சாம்சன் அவர் நாக் அவுட் போட்டியில் சூப்பராக விளையாடுறாரு. அவருக்கு நாங்கள் நல்லா பிளான் பண்ணிட்டு வந்தோம், ஆனால் இருந்தாலும் எங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. உண்மையாக இந்திய அணியோட நட்சத்திரம் ஒரு கேம் சேஞ்சர்னு கேட்டால் நான் பும்ரா சொல்வேன், சூப்பராக பண்ணார். அதே போல் இந்திய அணி ரசிகர்களுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, போட்டிக்கு முன்னே நான் சைலண்ட் செய்வேன்னு சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக எனக்கு வருத்தம் அளிக்குதுங்க. நான் இந்திய அணி ரசிகர்களை சைலண்ட் செய்வேன்னு சொன்னது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக அடுத்த முறை நான் இந்தமாரி பேச மாட்டேன். இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் அந்த மாதிரி நான் சொன்னேன். பரவாயில்ல, இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க, நிறைய பீப்புள்ஸ் ஹாப்பியாக இருக்காங்க, அதுவே எங்களுக்கு போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சல் சாந்தனர் பார்த்தீங்கன்னா தலைமை ஒரு நம்மளே எப்படி சொல்லுது, ஒரு கண் கலங்க வச்சிட்டாருன்னு சொல்லாங்க. உண்மையாக செம்மையாக பேசினார் தோல்விக்கு அப்புறம். சூப்பருங்க. நம்ம இந்திய அணி உண்மையாக சொல்லி ஆகணுங்க, 97 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லாங்க T20 வேர்ல்டு கப். எல்லா T20 வேர்ல்டு கப்புக்கு மேட்ச் ரொம்ப குரூஷியலாக போகும், நியூசிலாந்து வெற்றி பெறுவாங்க அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியா எங்களுக்கு தாங்க கப்பு, எங்கள் நாட்டில் நடக்குதுன்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு தரமான சம்பவம் செஞ்சிட்டாங்கன்னே சொல்லாங்க. சேட்டன் 3 மேட்சுமே நாக் அவுட்டில் செம்ம பேட்டிங்கு. பும்ரா என்னங்க வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. உண்மையாக பெரிய பெரிய சாதனை படைச்சிருக்காங்கன்னே சொல்லாங்க. இந்திய அணி என்ன மாதிரி ஒரு சாதனை படைச்சிருக்காங்க, கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா ஒரு தொடர்ந்து 2 முறை இது வரைக்கும் வேர்ல்டு கப் யாருமே எந்த ஒரு ஃபார்மேட்லேயும் அடிச்சது கிடையாது, இந்தியா அடிச்சிருக்காங்க. அதுவும் 3வது T20 வேர்ல்டு கப் வச்சுட்டு இருக்காங்க கையில். என்னங்க வேணும், தோனி, ரோஹித், அது சூரியகுமார் யாதவ் அந்த ஒரு வரலாற்றில் பதிவு செஞ்சிட்ருக்காரு. ஓகேங்க, இந்தியா செம்மையாக வெற்றி பெற்றிருக்காங்க. இத்தனை போராடி கப்பை வென்றுட்டாங்க. அதோட உங்களோட கருத்துக்கள் என்ன, இந்திய அணி இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு என்ன காரணம், உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் சாந்தனர் பேசுனது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். வேர்ல்டு கப் வெற்றி பெற்ற இந்தியாவுக்கு மறக்காமல் வாழ்த்துக்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.